ஆமென். ஆண்டவரே, தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சங்கீதக்காரன் கேட்டது போல இந்த வேளையில கேட்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இது மனித சத்தமாக அல்லப்பா, தெய்வ சத்தமாக ஒவ்வொருடைய செவிகளிலும் ஆண்டவரே, இருதயங்களிலும் ஆண்டவரே நுழைம்படி கர்த்தர் உதவி செய்கிறார் என்று ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தினோமா முழு இருதயத்தோடு அவன் உன்னுடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று சொன்னது வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் அற்புதம் செய்யும். ஆண்டவரே, சபைக்கு நீ தந்த வார்த்தையை அறிவிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த ஆண்டவரே மாதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அந்த வசனத்தை கவனிங்கள். 3 யோவான் 2 அந்த 3ஆம் நிருபம், ஸ்தோத்திரம், கவனிங்க. அந்த 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்தின்படி நடக்கிற அந்த பிரியமான காயுக்காக வேண்டுகிறதாக அவர் எழுதுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தின்படி நடக்கிற பிரியமான காயுக்காக அவர் வேண்டுதல் செய்யும் போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, பொதுவாகவே ஊழியக்காரர்கள் சபைக்காக எப்பொழுதும் திறப்பில் நின்று ஜெபிக்கிறது உண்டு. சொல்லுங்கலாம், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லாமா? அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சீஷர்களுக்காக அவர் ஜெபித்தார். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய போதனைகளை, உபதேசங்களை உட்கார்ந்து கேட்ட எல்லாருக்காகவும் இயேசு ஜெபித்தார். அதுபோலதான் ஊழியர்கள் அவர்களிடத்தில் வருகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய இந்த யோவானும் கூட பிரியமான அந்த காயுவுக்கு கடிதத்தை எழுதும்போது, இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி எதுக்கு ஜெபம் பண்ணுகிறாரா? சுகமாய் இருக்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கூட இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக பலமுறை நாமும் இப்படி ஜெபிக்கிறது. வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமை போல என்ன வெள்ளியும் பொன்னுடைய சீமான ஆக்குமாண்டவரே, ஈசாக்கை போல எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, யாக்கோபு போல எனக்கு 2 பரிவாரம் உள்ள ஒரு மகனாக என்ன மாற்றுங்க, அவனை மாற்றின மாதிரி என்னையும் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஜெபிக்கிறது உண்டு. ஆனா அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காயுவுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறாங்க, எப்படி அவர் எழுதுகிறாருன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. இதுக்குத்தான் நான் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றேன். அப்ப நான் சொல்லுகிறேன், அவர்களை போல இவர்களை போல எல்லாம் எடுத்து அந்த ஆசீர்வதியும், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அது மாதிரி ஆசீர்வதியும் இது மாதிரி ஆசீர்வதியும் எல்லாம் ஜெபிக்கிறது அல்ல. இவர் என்ன ஜெபிக்கிறார்னா, அவங்கள போல இவங்கள போல இல்ல, ஆத்துமா வாழ்கிறது போல. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நான் சொல்லுவேன், அப்படியானால் நம்முடைய செழிப்பு, நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் எதன் அடிப்படையில இருக்கிறது தெரியுமா? நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான். அல்லேலூயா. அதனாலதான் இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, இந்த ஆத்மாவை குறித்து நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்கு நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு, ஆமென், the life of soul, ஆத்மாவின் வாழ்வு, ஆத்மாவினுடைய வாழ்வு என்கிற அந்த தலைப்பில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது நீங்கள் ஆத்மாவை, உங்கள் ஆத்மாவை குறித்து, இந்த ஆத்மாவை குறித்து நீங்க நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் என்ன ஆனா? ஜீவ ஆத்மாவானான். தேவன் பாருங்க, மனுஷனை மண்ணினாலே உண்டு பண்ணினார். மனுஷன் என்றால் அது ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளவன்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் உருவாக்கின போது அவரோட கையில அவன் இவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு பொம்மை போல இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தா அவனுக்குள்ள தம்முடைய சுவாசத்தை ஊதினார் என்பதாக இந்த ஆதியாகமம் 2:7 சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் என்றால் உயிர் உள்ள உயிர். அப்ப நம்ம எல்லாருக்குள்ள உயிர் இருக்கு. நம்ம எப்படிங்க, நீங்க எப்படி இந்த சர்ச்சைக்கு வந்தீங்க? உங்களுக்குள்ள உயிர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த உயிர் இருந்ததுனால தான் நம்மளால வர முடிஞ்சுச்சு. இந்த உயிர் இப்ப எனக்குள்ள உயிர் இருக்கிறதுனால தான் நான் வந்து பேசுகிறேன், பாடுகிறேன், உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற இந்த உயிர் மாத்திரம் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளவுதான். இந்த சரீரம் நிக்காது, இது வந்து படுத்துரும். அதுக்கு பேரு சரீரம்னு கூட சொல்ல முடியாது, சடலம். சடலம். அப்ப வந்து இந்த சரீரத்துக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு ஒரு மதிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக நான் நல்லா கவனிங்க, ஆண்டவர் மனுஷனை தம்முடைய கையினால உருவாக்கும் போது அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா செத்த நிலைமையில தான் முதல்ல இருந்தான். உயிரே இல்லை அவனுக்குள்ள. அப்போ உயிர் உள்ளவனோட இப்ப நான் நல்லா கவனிங்க, எனக்குள்ள இருக்கிற உயிர் போயிட்டுனா என் கூட உயிரோடு இருக்கிற யாரும் பேசவோ என் கூட எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் உள்ளவன் உயிர் இல்லாதவனிடத்தில் எந்த ஒரு ஐக்கியமும் தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது. எப்படியோ அதே போலதான் அந்த உயிர் இல்லாத மனிதனிடத்துல எந்த தொடர்புமே வைத்துக் கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் கண்டு மனிதனோடு ஆண்டவர் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், மனிதனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை அவனுக்கு ஊதி கொடுத்தார். நமக்குள்ள ஆண்டவர் இந்த சுவாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறது எதுக்காக? இந்த 2021 பார்க்கும்படி நமக்குள்ள இந்த சுவாசத்தை வச்சிருக்கிறாரு எதுக்காக? அவரோடு ஐக்கியப்படுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரோடு ஐக்கியம் எவ்வளவு ஆமென். இந்த வருஷத்துல எவ்வளவு ஆண்டவரோடு ஐக்கியப்படணுமோ ஐக்கியப்படுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இதுக்குத்தான் ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி கொடுத்தார். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள ஆண்டவர் இந்த சுவாசத்தை கொடுத்த காரணமே மனுஷனோடு அவர் ஐக்கியப்படத்தான். பாருங்க, எப்ப ஆண்டவர் மனிதனோடு ஐக்கியப்பட்டாரோ ஐக்கியப்பட்ட பின்புதான் அவரோடு பேசினார். ஐக்கியப்பட்ட பின்புதான் அவரோ அந்த மனுஷனோடு சேர்ந்து அவர் நடந்தார், உலாவினார். அந்த ஏதேன் தோட்டத்துல மாத்திரமல்ல, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எந்த ஒரு மனிதன் அவரோடு நல்லா தொடர்பு கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு உறவாடி இருக்கிறானோ அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால ஆண்டவர் நம்ம எல்லாரையும் என்ன விரும்புகிறார்னா, என் பிள்ளை எப்போது என் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க எப்போதும் உங்க தேவனோடு இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்போதும் தேவனோடு இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எதுக்காக இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? எப்போது நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஸ்தோத்திரம். இப்ப மனுஷனுக்கு ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மாவானா. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, இப்ப அந்த ஜீவ ஆத்மாவான அவனை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ வந்து எல்லாமே நீ அனுபவிக்கலாம், எல்லாம் உனக்காக தான் நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உண்டாக்கினார் ஆண்டவர். உண்டாக்கி வச்சுட்டு சொன்னாரு, இந்த ஒண்ணு மாத்திரம் நீ புசிக்காத, இந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்காத, அதை தொடாத, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த கனியை புசிக்கும் நாளிலே என்ன செய்வாய்? அந்த கனியை புசிச்சான்ல, புசிச்சானா புசிக்கலையா? செத்தானா சாகலையா? எதுல செத்தான்? அல்லேலூயா. நல்லா விளங்கி கொண்டு வர்றீங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ இந்த கனியை புசிக்கும் நாளில சாகவே சாவாயின்னு சொன்ன உடனே அந்த கனியை புசிச்ச உடனே ஆதாம் ஒன்னும் செத்துறல. அல்லேலூயா. உயிரோடு தான் இருந்தான், ஆனா செத்து போனது அவனோட ஆத்துமா செத்து போச்சு. அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் விலக்கின
அந்த கனியை புசித்தது நிமித்தம், அதாவது கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவனோட ஆத்துமா செத்து போனதை ஆவியானவர் நமக்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் எவ்வளவாய் அவரோட சித்தத்தை செய்யணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறத கொஞ்சம் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட சித்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல, அவருடைய சத்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யலனாலே ஆத்துமா செத்து போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது என்ன எழுதினார்னா, அந்த காயுக்கு உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா ஜீவனோடு இருக்குது, உன் ஆத்துமா கர்த்தரோடு இருக்குது, உன் ஆத்துமா நல்ல கர்த்தருக்குள்ள நல்லா பிழைச்சிருக்கிறது, விசுவாசத்துல இருக்குது அப்படின்னா நீ அது போல உன் ஆத்துமா வாழ்கிறது போல நல்லா இருப்பங்கிற ஒரு பாடத்தை அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அன்றைக்கு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாருங்க, இந்த அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். என்ன சாகும்? பாவம் செய்யறவன் சாக மாட்டான், பாவம் செய்யறவனுடைய ஆத்துமா சாகும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சாகும் என்று சொன்னால் அது மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக அந்த ஆத்துமா சாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இப்படி செத்து போன மனிதனுடைய ஆத்துமாவை தேவன் உயிர் பெற செய்வதற்காக தான் சிலுவையில நமக்காக தம்முடைய ஜீவனை ஆமென் ஆமென் ஊற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில நமக்காக ஜீவனை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணமே செத்து போன மனுஷனுக்குள்ள ஆவி வரணும், செத்து போன மனுஷனுக்குள்ள அவன் ஆத்துமா திரும்ப உயிர் பிழைக்கணும், அவன் வாழணும் என்பதற்காக. அப்ப நாம் வாழணும் என்பதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக எல்லா ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஒரு விஷயம் கூட. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் கூட ஆமென் அவருடைய ஸ்தோத்திரம் இரத்தத்தினால நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆமென் நம்மை ஒரு விஷயம் கூட அவருடைய பிள்ளையா தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படி மீட்கப்பட்ட ஆத்மா இருக்கிறதே, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனாலதான் நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மீட்கப்பட்ட இந்த ஆத்மா இருக்கிறதே, இந்த ஆத்மா எப்படி வாழ்கிறதோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதமும் நம்முடைய செழிப்பும் நம்முடைய ஆத்மா வாழ்கிறதின் அடிப்படையில தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரூத்தை அந்த போவாஸ் ஆமென் சொல்லும்போது வாசிங்க பார்க்கலாம். எப்படி வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். புகழ் பெற்றிருக்க கடவாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரூத்த வந்து போவாஸ் கல்யாணம் பண்ணினதும் சகல மூப்பரும் அந்த பட்டணத்தில் உள்ள சகல ஜனங்களும் எப்படி வாழ்த்தினார்கள் என்று சொல்லும்போது, உன் வீட்டிலே வருகிற உன் மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உன்னுடைய வீட்டிலே வருகிற உன்னுடைய மனைவி என்று அந்த வசனத்துல வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை கவனிங்க. நம்முடைய வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனா விருந்தும் மருந்தும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுங்க? 3 நாள் தான். அதுக்கு மேல அங்க இருக்காது, இருக்கவும் முடியாது, அது போயிடும். ஆனா ஒரே ஒரு உறவு மாத்திரம் நம்ம வீட்டுக்கு வந்தா கடைசி வரை இருக்கும். அது என்ன உறவு? மனைவிங்கிற உறவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உறவு கடைசி வரை வரும். இந்த உறவை நம்ம எந்த அளவு வாழ்ந்திருக்க வைக்கிறோமோ அந்த அளவு நம்மள ஆண்டவர் புகழ்பெற்ற ஒரு மனிதனா வச்சிருப்பாருங்கிற சத்தியம் இந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு இங்க இருக்கிற சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆண்டவர் ஆமென் இந்த வேளையில இந்த வசனத்தோடு ஆண்டவர் பேசுகிறார்.
என்ன தெரியுமா? நம்முடைய வீட்டுக்கு வருகிற நம்முடைய மனைவியை நாம் வாழ்ந்திருக்க செய்வோமானால் ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மை புகழ்பெற்ற ஒரு மனிதனாய் வாழ்ந்திருக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இதுல நல்ல கவனிங்க, நம்முடைய ஆத்துமா எப்படி வாழுதோ அதன்படிதான் நம்முடைய வாழ்வு. அதுபோல நம்முடைய வீட்டுக்கு வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்த மனைவியை நம்ம எந்த அளவு நம்ம வைத்திருக்கிறோமோ வாழ்ந்திருக்க செய்யறோமோ அதை பொறுத்து தான் நமக்குரிய வாழ்வு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை கொஞ்சம் கூட நம்ம சோர்ந்து போக, நம்முடைய ஆத்துமாவை தளர்ந்து போக நம்ம விட்டுறக்கூடாது, பின்னடைய விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. எதை வைத்தையா என்னுடைய ஆத்துமாவை நான் பலப்படுத்த முடியும்? என் ஆத்துமா இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்குதா, பலத்தோடு இருக்குதா, என் ஆத்துமா ஆரோக்கியமா இருக்குதாங்கிறத நான் கொஞ்சம் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த வசனம் ரொம்ப மருந்தாக இன்னைக்கு செயல்பட போகிறது. உங்க ஆத்துமாவை இன்னைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்துல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்க ஆத்துமா எப்படி இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆத்துமா மாத்திரம் இந்த வருஷத்துல துவக்கத்துல பலவீனப்பட்டதாக இருந்ததானால் இந்த வருஷத்துல நீங்க ஒண்ணும் பண்ணிக்கொள்ள முடியாது. உங்க ஆத்துமா பலனோடு இருந்ததானால் கர்த்தருக்காக எதையும் செய்யலாம். ஆமாதானே? அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருக்காக பயன்பட விரும்புகிறேன், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள் நம்முடைய ஆத்துமாவை எப்போதும் கண்ணும் கருத்துமா பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு ஆண்டவர் தந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன காரியங்கள் வாசிக்கலாமா? முதலாவதாக எரேமியா 38:20. நம்முடைய ஆத்துமாவை பிழைக்க வைக்க, நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்க ஆண்டவர் எழுதி தந்த அந்த காரியம் என்ன? வாசிக்கலாம். அதற்கு எரேமியா நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும். அடுத்து அப்பொழுது உமக்கு நன்மையாய் இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். பிழைக்கும் அல்லது ஜீவன் பெறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமா எப்ப பிழைக்கும்? வசனத்தை நல்லா பின்தொடர்ந்து வர்றவங்க சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமா எப்ப பிழைக்கும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களா எப்பொழுது நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வச்சு கூட நம்மோடு பேசுவார். ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப அவர் பேசினாலும் யாரிடத்திலிருந்து வார்த்தைகள் நமக்கு வேண்டிய வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கு அப்படியே செவி கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரோட பலவீனம் என்ன தெரியுங்களா? அவங்க பேசினா கேட்க மாட்டேன், இவங்க பேசினா கேட்க மாட்டேன். பேசுற வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையான்னு கொஞ்சம் பார்த்து அது ஆண்டவருடைய வார்த்தையா இருந்தா அப்படியே செவி கொடுப்பது நமக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே எப்படி இருந்தது சொல்லுங்க? ஒளியா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த வார்த்தை, அந்த ஜீவன் நமக்குள்ள வந்தது. ஆமென் சொல்லுங்க. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்தது. அந்த ஜீவன் வந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல பிரகாசமுள்ள ஒரு பிள்ளையா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்துல வந்த எந்த மனிதனையும் ஸ்தோத்திரம் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி நமக்குள்ள வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆமென் நம்முடைய முகத்துல பிரகாசம், வாழ்க்கையில பிரகாசம், எல்லாவற்றிலும் பிரகாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைக்குள்ள ஒளி இருக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குது. தினம் எத்தனை வேளை சாப்பிடுறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறீங்க? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. 3 வேளை சாப்பிடுறீங்களா? 3 வேளை சாப்பிடுறது எதுக்காக சாப்பிடுறோம்? தினம் 3 வேளை சாப்பிடுறது எதுக்காக சாப்பிடுறோம்? தம்பி கரெக்டா சொன்ன, உயிரோடு இருக்கிறதுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழணும், இந்த பூமியில ஒரு மனுஷனா வாழணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? தினம் 3 வேளை சாப்பிடுறோம். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்குள்ள கூட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு லைஃப், ஒரு ஜீவன்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஜீவன் இருக்கு, நம்ம குடிக்கிற தண்ணியில ஜீவன் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஸ்தோத்திரம், இந்த இதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சரீரத்தை வாழ வைக்கிறதுக்குரிய ஜீவன். ஆனா நமக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவை இந்த சாப்பாடு வாழ வச்சிருமானா? இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆத்மாவை வாழ வைக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வருமானால், இந்த வசனத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிவானால் அவன் ஆத்மா சாகவே சாகாது, அது படைச்சிருக்கும். அல்லேலூயா. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் தாவீது சொன்னாரு, கர்த்தருடைய வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வசனம் ஆத்துமாவை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஜீவன். அதுக்குள்ள ஒரு ஒளி இருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஒரு மனுஷன் பயந்து நடுங்கி செவி கொடுத்து இந்த வசனத்தை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா, இந்த வசனத்தை நேசித்து கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா, நிச்சயமா சொல்லுகிறேன், அவன் ஆத்மா பிழைச்சிருது. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் ஆமென் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கிருபை, அந்த சத்தியம் நமக்குள்ளே என்ன செய்கிறது? ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிங்க. அவருடைய மகிமையை எப்ப? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின பின்பு ஒவ்வொரு காரியங்களும் அவரோட மகிமையை கண்டோம். அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ள ஜீவன் தருகிற வார்த்தையா இருக்கிறது, நமக்கு ஒளியை தருகிற வார்த்தையா இருக்கிறது. அது கிருபையினால நிறைந்த வார்த்தை, அது சத்தியத்தினால நிறைந்த வார்த்தை, அது நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சபை அப்படியே கீழ்ப்படியுமானால் அந்த ஆத்மா சாகாது, பிழைச்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவன், இதான் முக்கியம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று, பாருங்க, தன் கிரியை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். நீங்க எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாய் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை நமக்கு எப்படி வந்தது? அந்த சத்திய ஆவியாகிய அந்த சுவிசேஷ வசனம் நமக்குள்ள முதல்ல வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்மள விசுவாசிகள் ஆக்கினது எது என்று கேட்டால் அது இந்த வசனம், இந்த சத்தியம். இந்த சத்தியத்துக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து அடங்கி இந்த வசனத்துக்கு பயந்து இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் செய்வானானால் அவன் ஆத்துமா சாகவே சாகாது, பிழைச்சிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகித்திருப்ப. அப்ப நல்லா கவனிங்க, எவ்வளவாய் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்த சத்தியத்தின்படி வசனத்தின்படி நீங்க நடக்கிறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம வாழ்வு இந்த வருஷத்துல உள்ள நம்முடைய வாழ்வு, இந்த வருஷத்துல நம்முடைய செழிப்பு எதின் அடிப்படையில என்று கேட்டால், எவ்வளவாய் நீங்கள் வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்கிறீர்களோ அவ்வளவாய் உங்க ஆத்துமா பிழைக்கும். அவ்வளவாய் உங்க ஆத்துமா பிழைக்க 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 நீங்க பிழைச்சு கொண்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 71:23 வாசிக்கலாம். சங்கீதம் 71:23 எடுத்தவங்க வாசிங்க. நான் பாடும்போது என்
உதடுகளும். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் பாடும்போது என் உதடுகளும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். ஆத்துமா என்ன செய்யும்னா கெம்பீரித்து மகிழும். ஆமென். ஆண்டவர் பாருங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப ராத்திரி பகலா நம்ம நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நம்ம உழைக்கிறோம், நம்ம வேலை பார்க்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, படிக்கிறீங்க, கண் அயராம படிக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நல்லா விழித்திருந்து எப்பவும் படிக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா. நீங்க வேலை செய்யறது எதுக்கு? நீங்க படிக்கிறது எதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேலை செய்யறது எதுக்கு? படிக்கிறது எதுக்கு? இன்னைக்கு வேலை செஞ்சா பின்னால மகிழ்ச்சியா இருக்கலாம், இன்னைக்கு படிச்சா பின்னால சந்தோஷமா இருக்கலாம். நல்ல கஷ்டப்பட்ட பெற்றோர் கூட தம் பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது எதுக்கு? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கஷ்டம், அவன் பின்னால கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஃபீஸை கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பின்னால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு மகிழ்ச்சி, இந்த ஒரு கம்பீரம் சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாடும்போது என் ஆத்மா அவன் என்ன செய்து, அல்லேலூயா, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மா. அப்ப பாடும்போது ஒரு மீட்பு ஆண்டவர் ஆத்மாவுக்கு தந்துடுறாரு. அதனால நான் பாடும்போது சத்தமா பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க, கைதட்டி பாடுங்க, உற்சாகமா பாடுங்கன்னு சொல்றது அதுக்குதான். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவும் மௌனமா துக்கமாவே அப்படி இருந்துட்டு இருந்தோம்னா பாருங்க, இந்த ஸ்தோத்திரம், டாக்டர்ஸ் சொல்றாங்க, நம்ம கோபப்படும் போது உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் செயல்படாம குறிப்பிட்ட நரம்புகள் மாத்திரமே செயல்பட்டு மற்ற உறுப்புகள் எல்லாம் அது பலவீனப்படுத்தி விடுகிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம கோபப்படாம சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் நல்லா செயல்பட ஆரம்பிக்குமா, ரத்த ஓட்டங்கள் நல்லா ஓட ஆரம்பிக்குமா. அப்படி ஓட ஆரம்பிக்கிறதுனால என்னன்னா நோயில்லாத ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எப்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி சொல்லியிருக்கிறார்னா, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். அப்ப நீங்க ஆண்டவரை பாட பாட உங்க ஆத்மாவும் வாடுது. ஆத்மா வாட வாட நீங்க சரீரத்துல நல்லா வாழ்ந்திருப்பீங்க. நிறைய சொல்ல பார்க்கலாம். செத்து போன உறுப்புகளுக்குள்ள ஜீவன் வரணுமா? அந்த வருஷம் அதிகமா உட்கார்ந்து பாடுங்க. செத்து போன ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள இயேசுவின் ஜீவன் இறங்கணுமா? உட்கார்ந்து பாடுங்க. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். பாட, கர்த்தரை பாட 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 உங்களுக்குள்ள ஒரு கம்பீரமும் ஒரு மகிழ்ச்சியும் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த பாட்டு நமக்கு கம்பீரமா மாறுதுங்கிறத பார்த்தோம். இந்த பாட்டு எப்பங்க நமக்கு கம்பீரமா மாறும்? அல்லேலூயா. நீங்க வாசிங்க ஏசாயா 35:10வது வசனம். ஏசாயா 35:10. ஸ்தோத்திரம். எடுத்துங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உங்க தலைக்கு மேல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா சஞ்சலம் அல்ல, தவிப்பு அல்ல, உங்க தலைக்கு மேல மகிழ்ச்சி. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன மகிழ்ச்சினா நித்திய மகிழ்ச்சி. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க, ஆண்டவர் என்ன மீட்டிருக்கிறார், என்ன ரட்சித்திருக்கிறார் சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால ரட்சிக்கப்பட்ட என் தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். வசனம் சொல்றத நல்லா கவனிங்க. இங்க வந்த பிறகு நம்ம எல்லாம் பாடுறோம். 306 எடுப்போம், 560 எடுப்போம், 890 எடுப்போம்னு சொல்ல சொல்ல எடுத்து பாடுறோம். ரொம்ப சந்தோஷம். இங்க வந்த பிறகு பாடுகிறது மட்டுமல்ல, நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க இன்பத்தின் நேரத்துல, துன்பத்தின் நேரத்துல, எல்லா சூழல்மையில எப்பொழுதும் நீங்க கர்த்தரை பாடுகிறவர்களா இருந்தா உங்க தலைக்கு மேல நித்திய மகிழ்ச்சி தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
நீங்க இந்த வருஷத்துல நீங்க ஆரம்பத்திலே நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பேன், அது நிமித்தம் என் ஆத்துமா வாழ போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆத்துமா வாழ 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 இந்த ஆத்துமா எப்படி நல்ல கம்பீரமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குதோ அதை பொறுத்து தாங்க உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கடந்த நாட்களை உணர்த்தி தந்தார். ஆராதனைக்கு முதல் ஆராதனைக்கு வர்றாங்க. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை என் பிள்ளைகிட்ட சொல்லு, இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகள் என் சத்தியத்தின்படி அவங்களை நடக்க சொல்லு, இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளை பாடிக்கொண்டே இருக்க சொல்லு, அவங்க ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாத்திலும் அவங்க வாழ்ந்திருக்க போறாங்கன்னு நான் ஆண்டவர் அதனால நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆனந்த களிப்புடன் பாடி சியோன், இந்த இடத்துல சொல்லப்பட்ட சியோன் சபைக்கு, சபைன்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வரும்போதே அப்ப என்னன்னு வரணும்னா பாடிட்டு வரணும். வரும்போதே புலம்பிட்டு வரக்கூடாது, வரும்போதே வேதனைப்பட்டு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வரும்போதே பாடிட்டு வரணும். இங்க வந்து பாடுற பாட்டை விட நீங்க வரும்போதே பாடிட்டு வந்தீங்கன்னா அந்த பாட்டுல பெரிய ஜீவன் இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரும்போதே வழியில சண்டை போட்டுக்கிட்டோம், முறுமுறுத்துக்கிட்டோம், குறை சொல்லிக்கிட்டோம் அப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து எங்க பாட முடியும்? வரும்போதே கர்த்தரை பாடிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வரும்போதே நீங்க பாடிட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இப்படி பாட்டுல பழகினவங்க, நான் சொல்லுகிறேன், இப்படி பாட்டுல ஆராதனையில பழகினவங்க அந்த ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில எல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ நம்ம வருவோம், ஒரு பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டுட்டு எழுதி போயிடுவோம். நோ, அப்படிப்பட்டவருடைய ஆத்துமா வாழாது. இது நான் சொல்லல, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அப்ப நம்ம இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு தீர்மானம் போட்டோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இனி வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஆராதனை பாட்டு வேலையை, ஆராதனை வேலையை நான் தவற விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானம் போட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனிமையில பாடுறதை நான் குறைக்க மாட்டேன், சபையில பாடுறதை நான் விட மாட்டேன், குறைக்க மாட்டேன். எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரை பாடிக்கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் உதடு ஆமென் எப்பொழுதும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க போகிறது. என் உள்ளம் எப்பொழுதும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க போகிறது என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக சங்கீதம் 63:5 வாசிப்போம். சங்கீதம் 63:5. சங்கீதம் 63:5. பாருங்கள், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. இங்கேயும் ஆத்மாவை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மா திருப்தியாகும். எப்படின்னா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகும். அடுத்து, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் ஆமென் காயுக்கு எழுதும்போது சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல தான் நம்ம வாழ முடியும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மாவை எது வாழ வைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ற, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்மா எப்படி இருக்கும்னா அப்ப நம்ம எல்லாரும் நல்ல திருப்தியா இருக்கணும். இதான் நம்முடைய வாஞ்சை, இதுதான் நம்முடைய ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் திருப்தியா இருக்கணும்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி திருப்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆத்மா சங்கீதக்காரனை போல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திரம், அந்த முதலாவது வசனத்தை வாசிங்க. அவருக்கு எதனால அவருடைய ஆத்மா அப்படி செழிப்பா இருந்தது? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில தாகமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போதும் போதும் போதும். என் ஆத்மா உன் மேல எப்படி இருக்குது? அவர் மேல தாகமா இருக்குதுன்னு சொன்ன அந்த தாவீதோட ஆத்மா எப்படி இருந்ததுன்னா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அது திருப்தியா இருந்தது, செழிப்பா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது முந்தைய நாட்களிலே இவனுடைய மாம்சம் பெண்ணை அவன் தேடினது, ஆனா பிந்தின நாட்களிலே இவனுடைய மாம்சம் தேவனை தேடினது. தேவன் அப்ப மாம்சத்தை ஒரு காலத்துல திருப்திப்படுத்தி வாழ்ந்தவன், ஒரு காலத்துல மாம்சத்தை பெருமைப்படுத்தி வாழ்ந்தவன், மாம்சத்துக்காக ஜீவித்தவன். ஆனா இப்ப அவன் எப்படி மாறிட்டான்னா, என் மாம்சம் ஆண்டவரே அதை இதையும் தேடல, உலகத்துக்குரியதை தேடல, அழிந்து போறதை தேடல, இச்சையை தேடல, என் மாம்சம் உண்மை மாத்திரம் தான் தேடுது ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்துக்குரியது எதுவுமே எனக்கு வேண்டாம், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உண்மை மாத்திரம் தேடுகிறவனா, உண்மை மாத்திரம் தேடுகிறவளா இருப்பேன் என்று அவருடைய சமூகத்துல யார் யார் இன்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய ஆத்துமா நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்க ஆத்துமா திருப்தியா வாழ போகிறது. நிறைய சொல்லலாமா? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பானான். நமக்கு முன்பாக எவ்வளவு ஆசீர்வாதங்களை எவ்வளவு மேன்மைகளை எடுத்து போட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தில் அல்ல, அதையெல்லாம் தேன் கூட்ட, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான்னு சொன்னது போல அதெல்லாம் மிதித்து போட்டு விட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவரை மாத்திரம் தேடுகிறவர்களா இருக்க போகிறோம். அவன் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, தேவனே நான் என்ன செய்கிறேன்னா என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வருஷம் முழுவதுமே உங்க ஆத்துமா அவரை வாஞ்சிக்கட்டும். அப்படி ஆண்டவரை உங்க ஆத்துமா வாஞ்சித்ததானால் அதுக்கு சில வெளிப்பிரகாரமான அடையாளம் உண்டு. அதிகாரமே எழுந்து அப்படிப்பட்டவங்க வாஞ்சித்து தேடுவாங்க. அதிகாரமே உட்கார்ந்து நம்ம சத்தத்தை மனுஷன் கேட்கிறானோ கேட்கலையோ, மனுஷன் காதுல விழுதோ விழலையோ, அதெல்லாம் முக்கியம் அல்ல. ஆண்டவரோடு உண்மையா ஒரு மனுஷன் உறவாடணும். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வாஞ்சை, அந்த தாகம் நமக்குள்ள இருக்குமானா, நம்முடைய வாஞ்சை ஆண்டவர் மேல இருக்குமானா, நம்முடைய ஆத்துமா அவரை தேட ஆரம்பிக்கும். அவரை தேடுகிற ஆத்துமா நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அந்த திருப்தியா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் மோசே கூட தன்னுடைய சங்கீதத்துல பாடும்போது சொல்ற, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து ஆமென் நாங்க மகிழும்படி என்ன செய்யணும்னா காலையில உமது கிருபையினால எங்களை திருப்தியாக்கணும். காலையில எழுப்பி உட்கார்ந்து, அப்பா உங்க கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்கன்னு கேளுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். வசனம் நம்முடைய ஆத்துமாவை பிழைப்பூட்டுகிறது. ஆமென். பாட்டு நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்குகிறது. காலையில வெளிப்படுகிற மூன்றாவது காரியம், காலையில வெளிப்படுகிற அந்த கிருபை நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்கி விடுகிறது. கடைசியா அவங்க சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். சங்கீதம் 14:8-9-10 வாசிக்கலாம். சங்கீதம் 14:8-9-10. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகையினருக்கும் மறைவாக அந்த செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள். நீங்க எது வாசிக்கிறீங்க? சங்கீதம் 14:8-9-10. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கைகூர்ந்தது. பாருங்க, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எங்க இருக்கிறார்னா எனக்கு வலது வாரிசத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. நான் என்ன செய்ய போறேன்னா என் மாம்சம் நம்பிக்கையோடே அதனால தங்கி இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். அதனால என் ஆத்துமா பாதாளத்துல இறங்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதாளத்துல விடு. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நான் நிச்சயமா சொல்லுவேன், யார் யார் எந்தெந்த குடும்பம் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து இந்த வருஷத்தில் அதிகமாய் ஓடுகிறதோ, உங்கள் ஆத்துமா அவன் நிச்சயம் பாதாளத்தில் இறங்கி போய்விட கர்த்தர் விடவே மாட்டார். உங்க குடும்பம் இந்த வருஷத்துல அதிகமாய் கர்த்தரை முன்வைக்கிற குடும்பமாக இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை அதிகமா இந்த வருஷத்துல முன்னின்று வைங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும்.
இருக்கும். என் இருதயம் அடுத்து சொல்றாரு, என் இருதயம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது, பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரை முன்னுக்கு வைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இந்த நம்பிக்கை வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரை முன்வைத்து ஓடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆமென் அவர் என்ன செஞ்சிருவார்னா ஒரு நம்பிக்கையை திறனை தந்துருவார். அதே வேளையில ஒரு நாள் எந்த ஆண்டவரை நம்ம நம்பி இதுவரையிலும் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். அந்த நாளிலும் கூட நிச்சயமா சொல்லுகிறேன், நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் அன்றைக்கும் பாதாளத்துல விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை தன்னுடைய ஆமென் கண்களுக்கு முன்பாக எப்பொழுது நிறுத்தி நோக்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவரை தான் சார்ந்து இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கண்ணை மூடினாலும் நான் அப்பா மடியில போயிருவேங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை இந்த தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் சொன்னாரு, ஆமென், என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நான் எதுக்கு பயப்படணும்? நான் கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன். எனக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு நான் ஏன் பயப்படணும்? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடாத ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆத்துமா அவன் ஒருபோதும் பாதாளத்திலே இறங்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப ஆத்துமா பாதாளத்துல இறங்காம நம்ம எப்பொழுதும் நீதிமானா, எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளையாவே நம்ம எப்பொழுது இருக்கணுமானா ஒன்றை மாத்திரம் அதை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பாருங்க 99 வயதுல ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, அவன் உனக்கு வந்து வானத்து நட்சத்திரங்களை போல நான் உனக்கு சந்ததியை தருவேன், உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த 99வது வயதுல அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அவனை பயப்படுத்தினாரோ, அவனை குறித்து அவன் சந்ததியை குறித்து எல்லாம் சொல்லி அவனை நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்தாரோ, அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ எனக்கு ஆதியாகமம் 17:1 நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உனக்கு நான் வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை தர்றது உனக்கு முக்கியம் அல்ல, உனக்கு நான் பிள்ளைகளை தர்றதெல்லாம் முக்கியம். உனக்கு நான் என்ன தந்தாலும் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கணும். உன் வாழ்க்கையை நீ உத்தமனா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஆபிரகாமோடு கூட பேசினார். எத்தனாவது வயதுலனா? 99வது வயதுல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமோடு அப்ப ஆண்டவர் பேசி சொன்னது, உத்தமனா இரு. உன் வாழ்க்கை நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்னா உத்தமனா இருக்கணும். அப்ப நிச்சயமா சொல்லுகிறேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதறார் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலக பிரகாரமான எல்லா வாழ்க்கைக்கும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். இந்த உத்தமர்களை தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகவும் வரப்போகிறார். அன்றைக்கு நம்முடைய ஆத்துமா பாதாளத்தில் இறங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய ஆத்துமா பாதாளத்தில் இறங்கி விடாதபடி நம்முடைய ஆத்துமாவை எப்பொழுது உத்தமமா வைத்துக் கொள்ள நாம் கண்ணு கருத்துமா இருக்கணும். இதை குறித்து ஆமென் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 19வது சங்கீதம் 10வது வசனத்துல ஆமென், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. என்னதுன்னா அவருடைய வசனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட வசனம் அப்படிப்பட்ட வசனமா இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அதனால ஆமென் தாவீது சொல்றாரு, அன்றியும் அவைகளால் உமது அடியே 11வது வசனம் தானே, அன்றியும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப நிச்சயமா சொல்லுகிறேன், உத்தமமா ஒரு மனுஷனுடைய வாழ்வு இருக்கணுமானா என்னைக்கும் வாக்குத்தத்த செய்தியும் ஆசீர்வாத வார்த்தையும் அல்ல, எச்சரிப்பின் வசனம் ஒரு மனுஷனை உத்தமமா வைக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தரணும், என்னோடு பேசணும், நீங்க ஜெபிக்கிறது நல்லது. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், உங்களை எச்சரிக்கிற வசனம் இல்லாமல் நீங்க உங்களால பரிசுத்தமா நிற்க முடியாது. எச்சரிக்கிற வசனம் ஒரு மனுஷனுக்கு வர வர வரதான் அவனுடைய வாழ்வு எச்சரிக்கப்படுது, அவனுடைய நடைகள் திருத்தப்படுது. அது நிமித்தம் அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு தப்புகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னாரு,
அன்றியும் அவைகளால் ஒரு அடியே எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப உத்தமமா வாழ்றதுக்கு, உத்தமமா அவருக்கு முன்னால நம்ம நிக்கிறதுக்கு, அவர் வரும்போது அவருக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு, உத்தமமா நம்ம நிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா எச்சரிப்பின் வசனங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுக்கு முன்னால எச்சரிப்பின் வார்த்தை வந்தபோது அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார், ஒத்துக்கொண்டார். அதான் சொன்னார் அடுத்து, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா. இது என்ன செய்யணும்னா மறைவான குற்றங்களுக்கு என்ன விலக்கி காரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தங்களை தரும்போது பிள்ளைகளை உணரணும். மறைவான குற்றங்கள் நம்ம இடத்துல வராதபடி நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, துணிகரமான பாவங்கள் நமக்குள்ள வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிழைகள் வராம, மறைவான குற்றங்கள் வராம, ஆமென் ஸ்தோத்திரம், துணிகரமான பாவங்கள் நமக்குள்ள வராம காத்துக் கொள்வதற்கு உதவி செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் எச்சரிப்பின் வசனங்கள். அல்லேலூயா. இந்த எச்சரிப்பின் வசனங்கள் ஒரு குடும்பத்துக்கு வந்தால், இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு வந்தால், எச்சரிப்பின் வார்த்தை ஒரு சபைக்கு வந்தால், அந்த சபை நிச்சயமா சொல்லுகிறேன் அது பிழைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு உணர திருந்த ஒப்பு கொடுத்தால் வாழ்வு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவ்வளவு காரியங்களுக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன், அதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களை சொன்னாரே. அப்ப நிச்சயமா சொல்லுகிறேன், நம்முடைய ஆத்துமா வாழ்கிறதுக்கு, நம்முடைய ஆத்துமா பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று வசனத்தை வைத்திருக்கிறார். வசனம் நம்முடைய ஆத்துமாவை பிழைப்பூட்டுகிறது, வாழ வைக்கிறது. பாட்டு நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்குகிறது. காலையில அதிகாலையில வெளிப்படுகிற கர்த்தருடைய இந்த கிருபை, புதிய கிருபைகள் அவன் நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி விடுகிறது. அது மாத்திரம் இல்ல, உத்தம வாழ்வு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த உத்தம வாழ்வு, கர்த்தரை முன்னிறுத்தி ஓடுகிற அந்த வாழ்வு ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்பி கர்த்தருக்கு முன்னால கொண்டு நிறுத்துகிறது. அந்த ஆத்துமாவை வாழ வைக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை ஆண்டவரே எனக்கு அதிகமாய் தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் மனதார் பண்ணிட்டு ஜெபம் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா